ஏன் விஜய் பத்தி இப்ப பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டான்னு சொல்லும்போது விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு, அரசியலுக்கு வர மாட்டாரு, சினிமாவெல்லாம் விட மாட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா இதுதான் என்னோட கடைசி படம்னு எல்லாருக்கும் முன்னாடியே சொன்னாரு. ஒரு படத்துக்கு கோடி கணக்குல சம்பளம் வாங்கறது விட்டுட்டு மக்களுக்கு நல்லது செய்ய அரசியலுக்கு வந்தாரு. எல்லாரும் சொன்னாங்க சரி அரசியலுக்கு வந்துட்டாரு, எதுவும் பேச மாட்டாருன்னு சொன்னாங்க. மாநாடு போட்டு பிச்சை எறிஞ்சிட்டாரு. உண்மையிலே காசு கொடுக்காம பிரியாணி வாங்கி கொடுக்காம ஆர்கானிக்கா வந்த கூட்டம். பொது பிரச்சனையெல்லாம் இவர் பேச மாட்டாருன்னு சொன்னாங்க. மேங்கவேலுக்கு இவர் வரப்போறாரு தெரிஞ்சதும் உளவுத்துறை குற்றப்பத்திரிகை கூட தாக்குதல் செய்ச்சு. இவர்கள் தான் எங்கள் கொள்கை தலைவர்கள் என்று வெளிப்படையாக சொல்லி ஓப்பனா சொல்லக்கூடிய தைரியம் ஒரே ஒரு சமகால தளபதி. ஒருவருடைய ஆளுமையை நம்பி ஆட்சி அமைக்க முடியும், விட்டு தடுக்கப்படுது, மறுக்கப்படுது. இதையெல்லாம் மாற்றி அமைக்கத்தான்